ಶಾರದಾ ಅಮ್ಮ ಅಮ್ಮ ಶಾರದಾ ಅಮ್ಮ 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 ಜೀವ ಸೇವೆ செய்து அம்மா ಶಾರದಾ ಅಮ್ಮ ಜೀವ ಸೇವೆ செய்து அம்மா ಶಾರದಾ ಅಮ್ಮ ஆசி பெற வேண்டும் அம்மா ಶಾರದಾ ಅಮ್ಮ ஆசி பெற வேண்டும் அம்மா ಶಾರದಾ ಅನ್ನಪೂರಣಿ ಅಮ್ಮ ಶಾರದಾಮಣಿ ಅನ್ನಪೂರಣಿ ಅಮ್ಮ ಶಾರದಾಮಣಿ ಈ ಅಂಬಿಗೈ ದುರ್ಗಾ பெயரில் அசுரநாசினி ಈ ಅಂಬಿಗೈ ದುರ್ಗಾ பெயரில் ಅಸುರನಾಶಿನಿ ಸಿಂಹವಾಹಿನಿ ಅಮ್ಮ ಶೀತಳಾವುನಿ ಸಿಂಹವಾಹಿನಿ அம்மா சீதளாவுனி சிவசங்கரியாய் உலகை காத்து அழிப்பவளும் நீ இகப்பர சுகதாயினி எங்கள் இதயவாசினி இகப்பர சுகதாயினி எங்கள் இதயவாசினி ஈஸ்வரனில் பாதினீக மோககாரிணி ஈஸ்வரனில் பாதினீக மோககாரிணி மகோ ಅನ್ನಪೂರಣಿ அம்மா ಶಾರದಾಮಣಿ ಈ ಅಂಬಿಗೈ ದುರ್ಗಾ பெயரில் அசுரநாசினி ಸಿಂಹವಾಹಿನಿ அம்மா சீதளாவுனி சிவசங்கரியாய் உலகை காத்து அழிப்பவளும் நீ சிவசங்கரியாய் உலகை காத்து அழிப்பவளும் உள்ளும் புறமும் எங்கும் இதிலும் உறையும் தேவினி உள்ளும் புறமும் எங்கும் இதிலும் உறையும் தேவினி உண்மை தேடும் அடியவர்க்கு உதவும் தெய்வம் நீ உண்மை தேடும் அடியவர்க்கு உதவும் தெய்வம் நீ எண்ணில் எண்ணெய் போலே எங்கள் உயிரில் கலந்த தாயே எண்ணில் எண்ணெய் போலே எங்கள் உயிரில் கலந்த தாயே ஏங்குதம்மா நெஞ்சும் உன்னை காண அருள்வாயே ஏங்குதம்மா நெஞ்சும் உன்னை காண அருள்வாயே ಅನ್ನಪೂರಣಿ ಅಮ್ಮ ಶಾರದಾಮಣಿ அடியான்பால் அணைத்துக் கொள்வாள் அம்மை சாரத மாதாம் அடியான்பால் அணைத்துக் கொள்வாள் அம்மை சாரத மாதாம் ஆர்வக் கனலை தோண்டித் தருவாள் அன்னை சாரத மாதாம் ஆர்வக் கனலை தோண்டித் தருவாள் அன்னை சாரத மாதாம் இகபர சுகந்தனை விரைவினில் அழிப்பாள் அம்மை சாரத மாதாம் இகபர சுகந்தனை விரைவினில் அழிப்பாள் அம்மை சாரத மாதாம் ஈஸ்வரி தேவி மகாசக்தி அம்பிகை அன்னை சாரத மாதாம் ஈஸ்வரி தேவி மகாசக்தி அம்பிகை அன்னை சாரத மாதாம் என்றும் அழியா அருட்செல்வம் தருவாள் அம்மை சாரத மாதாம் என்றும் அழியா அருட்செல்வம் தருவாள் அம்மை சாரத மாதாம் ஏதும் பிறரிடம் காணா எங்கள் அன்னை சாரத மாதாம் ஏதும் பிறரிடம் காணா எங்கள் அன்னை சாரத
ஸ்ரீ சாரதா மகாமாயிக்கு ஜெய். அன்பின் ஸ்வரூபம் சாரதமா ஆனந்த ரூபிணி சாரதமா அபயமளித்தருள் சாரதமா சாரதமா ஜெய 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 சாரதமா உள்ளத்தில் உரைபவள் சாரதமா உண்மையின் ஜோதி சாரதமா உமையவள் நீயே சாரதமா உன்னை வணங்கினோம் சாரதமா சாரதமா ஜெய சாரதமா சாரதமா ஜெய சாரதமா சாரதமா ஜெய சாரதமா சாரதமா ஜெய சாரதமா பவித்ர ஸ்வரூபிணி சாரதமா பக்தரை காப்பாய் சாரதமா பாதம் பணிந்தோம் சாரதமா பாவம் போக்குவாய் சாரதமா சாரதமா ஜெய சாரதமா சாரதமா ஜெய சாரதமா சாரதமா ஜெய சாரதமா சாரதமா ஜெய சாரதமா காரணமின்றியே சாரதமா கருணையை பொழிவாய் சாரதமா கவலைகள் தீர்ப்பாய் சாரதமா கண் கண்ட தெய்வமே சாரதமா சாரதமா ஜெய சாரதமா சாரதமா ஜெய சாரதமா சாரதமா ஜெய சாரதமா சாரதமா ஜெய சாரதமா நல்லோர் இதயத்தில் சாரதமா நலமுடன் வீற்றிடும் சாரதமா நம்பிக்கை கொண்டேன் சாரதமா நலம் பல அருள்வாய் சாரதமா சாரதமா ஜெய சாரதமா சாரதமா ஜெய சாரதமா சாரதமா ஜெய சாரதமா சாரதமா ஜெய சாரதமா சிறந்த உன் பாதங்கள் சாரதமா சிக்கன பிடித்தேன் சாரதமா சிறுமைகள் போக்கிட சாரதமா சீக்கிரம் வருவாய் சாரதமா சாரதமா ஜெய 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 சாரதமா ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயிக்கு ஜெய். அன்பு மொழி அன்னை எங்கள் சாரதா அவள் அன்பு நதியாகி பாயும் தேவதா கருணை விழி எங்கள் அன்னை சாரதா அவள் கருணை கடலாகி வாழும் தேவதா அவள் கருணை கடலாகி வாழும் தேவதா தேவதா எங்கள் அன்னை சாரதை எங்கள் இதய தேவதை மங்களங்கள் விளங்கச் செய்யும் சங்க ஜனனி சாரதை திங்கள் போல ஒளிவிடும் திவ்யமூர்த்தி தாங்கிடும் அன்னை எங்கள் சாரதை அகில லோக தாம்பிகை அன்பு மொழியில் பேசுவாள் அன்பு கரங்கள் நீட்டுவாள் அன்பு விழிகள் பார்வையால் அருள் பொழிந்து ஆளுவாள் துன்பம் கண்டு துடிப்பவள் துய துடைக்க வருபவள்
அன்னை எங்கள் சாரதை என்றும் எங்கள் துணையவள். எங்கள் அன்னை சாரதை எங்கள் இதய தேவதை, மங்களங்கள் விளங்க செய்யும் சங்க ஜனனி சாரதை. திங்கள் போல ஒளிவிடும் திவ்யமூர்த்தி தாங்கிடும் அன்னை எங்கள் சாரதை அகில லோக அம்பிகை. தூய வாழ்க்கை வாழ்பவள் தூய்மைக்குயர்வை தந்தவள், தாய்மை அன்பின் பண்பினால் தரணிக்கெல்லாம் தாயவள். சேயை காக்கும் அன்னையாய் உலகை அணைத்து காப்பவள், தூய பார்வை ஒன்றினால் தூய மனதை அழித்தவள். எங்கள் அன்னை சாரதை எங்கள் இதய தேவதை, மங்களங்கள் விளங்க செய்யும் சங்க ஜனனி சாரதை. திங்கள் போல ஒளிவிடும் திவ்யமூர்த்தி தாங்கிடும் அன்னை எங்கள் சாரதை அகில லோக அம்பிகை. ராமனுக்கு சீதையாய் கண்ணனுக்கு ராதையாய், ராமகிருஷ்ண தேவருக்கு சாரதையாய் வந்தவள். பெண் குலத்தின் பெருமையாய் மண்ணில் வாழ்ந்த தூயவள், தாய் குலத்தின் தாய்மையாய் தரணி எங்கும் வாழ்பவள். எங்கள் அன்னை சாரதை எங்கள் இதய தேவதை, மங்களங்கள் விளங்க செய்யும் சங்க ஜனனி சாரதை. திங்கள் போல ஒளிவிடும் திவ்யமூர்த்தி தாங்கிடும் அன்னை எங்கள் சாரதை அகில லோக அம்பிகை. அன்னை எங்கள் சாரதை அகில லோக அம்பிகை. அம்மா அன்பில் நான் இருக்கேன் எனக்கு ஒரு கவலை இல்லை. 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 உணவுடனே உடையும் தந்து கண்யனை என்னை காக்கிறாள். 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 எல்லா பொறுப்பும் ஏற்கிறாள், எல்லா பொறுப்பும் ஏற்கிறாள். எல்லா பொறுப்பும் ஏற்கிறாள், எல்லா பொறுப்பும் ஏற்கிறாள். சலிக்காமல் காக்கிறாள், எல்லா பொறுப்பும் ஏற்கிறாள். சலிக்காமல் காக்கிறாள், எல்லா பொறுப்பும் ஏற்கிறாள். அம்மா அன்பில் நான் இருக்கேன் எனக்கு ஒரு கவலை இல்லை. அம்மா அன்பில் நான் இருக்கேன் எனக்கு ஒரு கவலை இல்லை. சம்சார கடலில் மூழ்கும் போதும் சங்கடத்தில் தவிக்கும் போதும், 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 காரிருள் என்னை சூழும் போதும் சலிக்காமல் காக்கிறாள். 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 எல்லா பொறுப்பும் ஏற்கிறாள், எல்லா பொறுப்பும் ஏற்கிறாள். எல்லா பொறுப்பும் ஏற்கிறாள், எல்லா பொறுப்பும் ஏற்கிறாள். சலிக்காமல் காக்கிறாள், எல்லா பொறுப்பும் ஏற்கிறாள். சலிக்காமல் காக்கிறாள், எல்லா பொறுப்பும் ஏற்கிறாள். அம்மா அன்பில் நான் இருக்கேன் எனக்கு ஒரு கவலை இல்லை. அம்மா அன்பில் நான் இருக்கேன் எனக்கு ஒரு கவலை இல்லை. ஐம்புலனும் எதிரிகளாய் தம்வசமாய் என இழுக்க, ஐம்புலனும் எதிரிகளாய் தம்பசமாய் என இழுக்க, ஐம்புலனும் எதிரிகளாய் தம்வசமாய் என இழுக்க, ஐம்புலனும் எதிரிகளாய் தம்பசமாய் என இழுக்க, நெறித்தவறி நான் தத்தளி கையில் கைப்பிடித்தனை காக்கிறாள். 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 எல்லா பொறுப்பும் ஏற்கிறாள், எல்லா பொறுப்பும் ஏற்கிறாள். எல்லா பொறுப்பும் ஏற்கிறாள், எல்லா பொறுப்பும் ஏற்கிறாள். சலிக்காமல் காக்கிறாள், எல்லா பொறுப்பும் ஏற்கிறாள். சலிக்காமல் காக்கிறாள், எல்லா பொறுப்பும் ஏற்கிறாள். அம்மா அன்பில் நான் இருக்கேன் எனக்கு ஒரு கவலை இல்லை. அம்மா அன்பில் நான் இருக்கேன் எனக்கு ஒரு கவலை இல்லை. நான் என்னை
மறந்தாலும் அன்னையவள் என்னை மறப்பதில்லை. நான் என் அன்னையை மறந்தாலும் அன்னை அவள் என்னை மறப்பதில்லை. நான் என்னை மறந்தாலும் அன்னையவள் என்னை மறப்பதில்லை. நான் என் அன்னையை மறந்தாலும் அன்னை அவள் என்னை மறப்பதில்லை. என் அன்பு முழுதும் தாயிடமே நானே அவள் அன்பு செய். 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 எல்லா பொறுப்பும் ஏற்கிறாள் எல்லா பொறுப்பும் ஏற்கிறாள். எல்லா பொறுப்பும் ஏற்கிறாள் எல்லா பொறுப்பும் ஏற்கிறாள். சலிக்காமல் காக்கிறாள் கைப்பிடித்தனை காக்கிறாள். சலிக்காமல் காக்கிறாள் கைப்பிடித்தனை காக்கிறாள். அம்மா அன்பில் நான் இருக்கேன் எனக்கு ஒரு கவலை இல்லை. 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 ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயி கி ஜெய் ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயி கி ஜெய் சங்க ஜனனிக்கு ஜெய் சங்க ஜனனிக்கு ஜெய் வங்க மாதாவுக்கு ஜெய் வங்க மாதாவுக்கு ஜெய் எங்கள் அன்னைக்கு ஜெய் எங்கள் அன்னைக்கு ஜெய் தூய அன்னைக்கு ஜெய் தூய அன்னைக்கு ஜெய் நம் அன்னைக்கு ஜெய் நம் அன்னைக்கு ஜெய் ஜெயராம்பாடி வாசனிக்கு ஜெய் ஜெயராம்பாடி வாசனிக்கு ஜெய் ஓம் காளி ஜெய் காளி ஓம் காளி ஜெய் காளி ஓம் ஓம் காளி ஜெய் ஜெய் காளி ஜெய் ஜெய் காளி ஓம் ஓம் காளி ஓம் 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 காளி ஜெய் 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 காளி ஜெய் 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 காளி ஓம் 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 காளி ஓம் காளி ஜெய் காளி ஜெய் காளி ஓம் காளி ஓம் ஓம் காளி ஜெய் ஜெய் காளி ஜெய் ஜெய் காளி ஓம் ஓம் காளி ஓம் 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 காளி ஜெய் 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 காளி ஜெய் 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 காளி ஓம் 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 காளி ஓம் காளி ஜெய் காளி ஜெய் காளி ஓம் காளி சாரதாமா அம்மா சாரதாமா சாரதாமா அம்மா சாரதாமா சாரதாமா அம்மா சாரதாமா சாரதாமா அம்மா சாரதாமா ஜீவ சேவை செய்து அம்மா சாரதாமா ஜீவ சேவை செய்து அம்மா சாரதாமா உந்தன் ஆசி பெற வேண்டும் அம்மா சாரதாமா உந்தன் ஆசி பெற வேண்டும் அம்மா சாரதாமா சாரதாமா அம்மா சாரதாமா சாரதாமா அம்மா சாரதாமா சாரதாமா அம்மா சாரதாமா சாரதாமா அம்மா சாரதாமா குற்றம் களைய வேண்டும் 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 அம்மா சாரதாமா சத்வகுணங்கள் ஓங்க வேண்டும் அம்மா சாரதாமா சர்வ குணங்கள் ஓங்க வேண்டும் அம்மா சாரதாமா சத்வகுணங்கள் ஓங்க வேண்டும் அம்மா சாரதாமா சர்வ குணங்கள் ஓங்க வேண்டும் அம்மா சாரதாமா சாரதாமா அம்மா சாரதாமா சாரதாமா அம்மா சாரதாமா சாரதாமா அம்மா சாரதாமா சாரதாமா அம்மா சாரதாமா தூய அன்னை நீ அம்மா சாரதாமா தூய அன்னை நீ அம்மா சாரதாமா தூய அன்னை
ಶಾರದಾಂಬಾ ಶಾರದಾಂಬ ಅಮ್ಮ ಶಾರದಾಂಬ ಶಾರದಾಂಬ ಅಮ್ಮ ಶಾರದಾಂಬ ಶಾರದಾಂಬ ಅಮ್ಮ ಶಾರದಾಂಬ ಅಭಯಂ 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 ಅಮ್ಮ ಶಾರದಾಂಬ ತಾಯೇ ಚರಣಂ ಚರಣಂ ಚರಣಮಮ್ಮ 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 ಶಾರದಾಂಬ ಶಾರದಾಂಬ ಅಮ್ಮ ಶಾರದಾಂಬ ಶಾರದಾಂಬ ಅಮ್ಮ ಶಾರದಾಂಬ ಶಾರದಾಂಬ ಅಮ್ಮ ಶಾರದಾಂಬ ಶಾರದಾಂಬ ಅಮ್ಮ ಶಾರದಾಂಬ ನೀ ಎನಕ್ಕೆ ಉರಿಮಯಮ್ಮ ಶಾರದಾಂಬ ನೀ ನನಗೆ ಉರಿಮಯಮ್ಮ ಶಾರದಾಂಬ ನೀ ಎನಕ್ಕೆ ಉರಿಮಯಮ್ಮ ಶಾರದಾಂಬ ನೀ ನನಗೆ ಉರಿಮಯಮ್ಮ ಶಾರದಾಂಬ ತಾಯೇ ನಾನು ನನೇ ಕುಳಂದಯಮ್ಮ ಶಾರದಾಂಬ ತಾಯೇ ನಾನು ನದೇ ಕುಳಂದಯಮ್ಮ ಶಾರದಾಂಬ ತಾಯೇ ನಾನು ನಕ್ಕೆ ಕುಳಂದಯಮ್ಮ ಶಾರದಾಂಬ ತಾಯೇ ನಾನು ನಗೆ ಕುಳಂದಯಮ್ಮ ಶಾರದಾಂಬ ತಾಯೇ ನಾನು ನಕ್ಕೆ ಕುಳಂದಯಮ್ಮ ಶಾರದಾಂಬ ತಾಯೇ ನಾನು ನಗೆ ಕುಳಂದಯಮ್ಮ ಶಾರದಾಂಬ ಶಾರದಾಂಬ ಅಮ್ಮ 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 ಶಾರದಾಂಬ ಶ್ರೀ ಶ್ರೀ ಶಾರದಾ ಮಹಾಮಾಯಿ ಕಿ ಜೈ त्वं मे ब्रह्म सनातनी मां शारदयेश्वरि सुभगे मां त्वं मे ब्रह्म सनातनी मां शारदयेश्वरि सुभगे मां ब्रह्मानन्द स्वरूपिणी मां ब्रह्मशक्ति सुखदायिनी मां सच्चित् सुखमय रूपिणी मां सृष्टिस्थितिलयकारिणी मां ब्रह्मसुधाम्बुधिकेलिनी मां ब्रह्मात्मैक्यशुभङ्करि मां जीवेश्वरभिस्तौतुकी मां अगाधलीलारूपिणी मां त्वं मे ब्रह्म सनातनी मां शारदयेश्वरि सुभगे मां चिन्मयरूपविलासिनी मां बहिरान्तरसुखवर्धिनी मां ज्ञानानन्दप्रवर्षिणी मां दिव्यरसामृतवर्षिणी मां मूलाधारनिवासिनी मां सहस्रार शिवसङ्गिनी मां
आद्ये शक्ति स्वरूपिणी मां चित्ति सुखदायिनी तारिणी मां त्वं मे ब्रह्म सनातनी मां शारदेश्वरि शुभगे मां शुभमतिदायिनी शङ्करि मां दुर्गति दुर्मति नाशिनी मां महाकाल हृदयनर्तिनी मां जीव शिवान्तरवर्तिनी मां जगज्जननी जयदायिनी मां तडेलसित सौदामिनी मां सीतारामाकारिणी मां कृष्ण राधिकारूपिणी मां त्वं मे ब्रह्म सनातनी मां शारदेश्वरि शुभगे मां कमनीयाकृतिधारिणी मां भवसागर भयहारिणी मां शान्ति सौख्य चिरदायिनी मां शान्ति महागुणवर्षिणी मां कान्तिवराभयदायिनी मां गिरिशाङ्कोपरिवासिनी मां हरार्धनारीरूपिणी मां नटन महेश्वर संगिनी मां त्वं मे ब्रह्म सनातनी मां शारदेश्वरि शुभगे मां हर हर्षोत्करि नर्तिनी मां शारद ईश्वरि षोडशी मां साधकमानस शोधिनी मां सर्वसुभाग्यप्रसादिनी मां गुहगजमुखजनिदायिनी मां एकानेकविभागिनी मां हिमगिरिनन्दिनी लासिनी मां सर्वचराचर सर्जिनी मां त्वं मे ब्रह्म सनातनी मां शारदेश्वरि शुभगे मां सर्ववराभयकारिणी मां सर्वजगत्त्रय साक्षिणी मां निखिलाधीश्वरि योगिनी मां एलागन्धसुकेशिनी मां चिन्मय सुन्दर रूपिणी मां परमानन्दतरङ्गिनी मां रम्यकान्तिचिरधारिणी मां समस्तसुगुणाभूषणि मां त्वं मे ब्रह्म सनातनी मां शारदेश्वरि शुभगे मां सद्गति सन्मतिदायिनी मां भवतारिणि करुणेश्वरि मां त्रिपुरे सुन्दरि मोहिनी मां ब्रह्माण्डोदरधारिणी मां प्रेमानन्दप्रवर्षिणि मां सर्वचराचरपालिनी मां भुवन चतुर्दश प्रसविनी मां नाना நமது நிர்வாகத்தின் சார்பாகவும் வருடவர்களே வருடத்திலே தோன்றி புகழோடு சொல்கிற அத்திலால் தோன்றி தோன்றான நன்றி என்பதற்காக அன்னையாளர்கள் வாழ்த்து காட்டியவர்கள் 158 ஆண்டுகள் சென்று விட்டாலும் இன்றும் நாம் அவருடைய பிறந்த தினத்தை மிகவும் சிறப்பாக சீராக கொண்டாடுகிறோம். ஏனென்றால் அவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் வணங்கப்பட வேண்டியவர்கள். அதனால தான் இவ்வளவு சிரத்தை எடுத்து செய்திருக்கோம். அதற்கு எல்லாருக்கும் வந்து கலந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு அனைவருக்கும் அன்னையின் சார்பாகவும் கல்லூரியின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் முதலில் வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒருமுறை அனைவரையும் வருடவர்களே வருவதற்கு மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரம். உன் மதத்தில் இருந்து எல்லா விவரங்களையும் வாங்கிவிடும். ஸ்ரீ சாரதா தேவி ஸ்ரீ சாரதா பெண்கள் கல்லூரி செயலர் அவர்களை அருளரை பட்டமான பணியுடன் ஒரு குரு அப்படின்னா அவர்கள்
அனுமதி நான் துன்பப்படணும், எனக்கு அதுக்கு நீ பர்மிஷன் கொடுத்தாங்களே, நாங்கெல்லாம் வந்து சும்மா ரசகுல்லா சாப்பிட்றதுக்கு வரவில்லை, எல்லாருடைய விருப்பத்தையும் ஏற்றுக்கொண்டு கஷ்டப்படுவதற்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு சிஷ்யர் அம்மா நான் உங்களை காலத்துக்கு நமஸ்காரம் பண்ணேன்னா என் பாவம்லாம் உங்களுக்கு வந்துருமேமா நான் வரமாட்டேன் அப்படின்னா, மகனே அப்போ நீ உன்னுடைய பாதையில யாரும் ஏற்றுக்குவாங்க நினைக்கிறேன், அதுக்காக நான் வந்திருக்கோம், நீ நல்லா அப்படிங்கிற அவ்வளோ பேருடைய பாவத்தையும் வாங்கி அதை ஜீரணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புத குருவாக இருக்கிறார். நம்ம தான் ரொம்ப சந்தோஷத்துக்கு எல்லாரும் உற்சாகமா அம்மாவுடைய சம்பளத்தை கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நம்ம வாழ்நாளில் யாராலும் பார்க்கவே முடியாது. அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை அமைத்து கொடுத்த அன்னைக்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி விவேகானந்தர் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களை போற்றி வழிபட கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்னை அப்படின்னா என்னால் கடவுளை கொடுத்து பார்க்க முடியல. நான் அம்மா எல்லாம் கேட்கிறேன், நீ எப்படி இத்தனை பேர் தீட்சை கொடுத்துட்டே இருக்க, அதெல்லாம் ஜபம் பண்றாங்க, அவங்க எல்லாம் தெரியும், சிஷியனை ஏற்றுட்டா அவங்களாம் ஜபம் பண்ண வைக்க வேண்டாம். அது எப்படிப்பா ஒரு தாய்க்கு எப்படி என் முறை செய்யல, நான் வந்து அவங்க தீட்சை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தாய் அப்படிங்கிற அந்த தாயினுடைய குழந்தைகள் அதிபராசக்தியே தான், அதிபதியே தான் அன்னை சாரதா தேவி. நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி பெருமையாக வந்து நம்முடைய வாழ்ந்து இத்தகைய ஒரு உலகமே போட்டு கொள்ளக்கூடிய ஒரு உத்தம தாயாக இருக்கிறார்கள் அன்னை சாரதா தேவி. அந்த சர்க்கு அந்த வட்டத்துக்குள்ள நாம வந்துட்டோம், நம்ம தள்ளி கொண்டு போயிடுவாங்க. அதனால பயம் தேவையில்லை, கவலை தேவையில்லை. ஆனா அன்னையா நான் சாதனை உழைத்து கொண்டாங்க, நம்ம உழைத்து தயாராக என்று உங்கள் எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு கொள்கின்றேன். அன்னையினுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களை வாய்ப்பு பிரார்த்தனை பண்ணுகிறேன். நன்றி, நமஸ்காரம். நன்றி அம்மா. ஸ்ரீ சாரதா கல்வியியல் கல்லூரி சேவை அப்பா அவர்களை அருளுரை வழங்குவார். பலருடன் அருள். नमस्ते 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 नमो नमः. அனைவருக்கும் வணக்கம். இன்று அன்னையின் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நல்ல நாளிலே அன்னையினுடைய வாழ்க்கையை பற்றியும் அன்னையினுடைய உபதேசங்களை பற்றியும் கேட்கும் அளவு, சிந்திக்கும் அளவு நாம் அனைவரும் புனிதமடைவோம் என்பது சந்தேகம் இல்லை. நம்முடைய மனதும் உடலும் அமைதியடையும், தூய்மை அடையும். இந்த நல்ல நாளிலே அன்னையினுடைய பாடலில் ஒரு வரியை இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். அவலாம் வரலாம், பயத்தை போக்கி வரத்தை அருள்பவள். எல்லோருடைய பயத்தையும் போக்கி, எல்லாருமான பயத்தையும் போக்கி வரத்தை நண்பவள் சாரணி. அபயத்தையும் வரத்தையும் யார் கொடுக்க முடியும்? தெய்வமாக இருந்தால்தான் கொடுக்க முடியும், சாதாரண மனிதனால் இயலாது. அன்னையை பிறக்கும் முன்பு அவருடைய தாயும் தந்தையும் அம்பிகை சிறு பெண்ணாக காட்சி கொடுத்து, நான் உங்கள் இல்லத்திற்கு வர இருக்கிறேன், உங்கள் வீட்டில் பிறக்க இருக்கிறேன் என்று கூறி மறைத்தார்.
ஸ்ரீராமகிருஷ்ணர் அன்னையை பற்றி கூறும் பொழுது அவள் சரஸ்வதி, சாமி கூறும் பொழுது அவர் சாதாரண பெண்ணல்ல, ஜெகன்மாதா. அவள் நினைத்தால் என்னை ஆயிரம் பேரை உருவாக முடியும் என்று சுவாமி விவேகானந்தர் கூறியுள்ளார். அந்த தெய்வம் ஜெகன்மாதா ஜெகன்நாதனை எதுக்காக பூமிக்கு வந்தார்? நரகமும் நடந்து எதுக்கு மனித வழிபடுத்தீங்க? எதற்காக உலகத்திற்கு ஒரு சாதாரண பெண்ணாக ஜெயலலிதாவிலே எளிமையோடு எந்த வகையிலும் பற்றுள்ளாக தூய்மையான அன்புடன் ஒரு சாதாரண வடிவத்தை எடுத்து எதற்காக வந்தார்? நம்முடைய துன்பங்களை எல்லாம் போக்கி அவை அனைவருக்கும் வரத்தை அள்ளி கொடுப்பதற்காக வந்துள்ளார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த இரு நிகழ்ச்சிகளை நாம் இங்கு ஆராய்வோம். ஒரு முறை அன்னை கல்கத்தாவிலே உத்போகம் பெற்ற ஒரு காலகட்டத்தில் வசித்து வந்தார்கள். அப்போது அவர்கள் வயது ஒரு இளைஞன் 21 வயதில் அன்னையிடம் மிகுந்த அனுபவம், அன்னையிடம் தீட்சை பெற்றவர், மந்திர தீட்சை வாங்கினார். ஜெபம் பண்ணி தியானம் பண்ணி பல சாதனைகளை புரிந்தார். ஆனால் அவரால் ஜெபம் செய்ய முடியவில்லை, தியானம் பண்ண முடியவில்லை, எந்த சாதனமும் செய்ய முடியவில்லை. சரி, சாதனம் பண்ண முடியவில்லை, வேலையாக செய்யும் என்று நினைத்தால் வேலையும் பண்ண போடவில்லை. பலவித குழப்பங்கள், பலவித கவலைகள், பூர்வ எண்ணங்கள், இதெல்லாம் வைத்தியம் முடிந்தது போல ஆனது. மனம் உணர்வை ஒரு நாள் அன்னையிடம் வந்து தன்னுடைய மனைவியை கூறுகிறார். அம்மா, நான் ஒன்றும் செய்ய முடியவில்லை, பரவாயில்லை, வேலை செய்ய
பெரிய ராமகிருஷ்ண சேவகராக மாறி மன நிம்மதியோடு தன் வாழ்க்கையை நடத்தினார். மன நிம்மதியோடு தன் வாழ்க்கையை முடித்தார். பணிவான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று அன்னையின் வெள்ளி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அம்மா அவர்களே சொல்வாங்க, நம்ம பெரியசாமி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் தான் மிகுந்த பாக்கியசாலிகள், அன்னையின் அருள் குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்னைக்கு நம்ம எல்லாரும் உணரணும். கட்டாயம் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கட்டாயம் நம்ம அன்னையின் குழந்தைகள். 3 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் எந்த சிந்தனையும் இல்லாம, எந்த இதுவும் இல்லாம எல்லாரையும் அம்மா புரிஞ்சார்கள், ஆட்கொண்டார்கள். அதுதான் அவர்களுடைய அதை உணர்ந்து நம் வாழ்வில் மறக்காத நம் வாழ்வில் கடைபிடிப்போம். It will affect the skin. The skin will become dark. So, the leishmania, which is responsible for damaging the spleen and the liver, which causes changes in the skin color as black, so it is called black fever. அந்த காலத்துல ட்ரீட்மெண்ட் கிடையாது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தது யாருன்னா இந்தியன் ஃபர்ஸ்ட் இந்தியன் who identified this disease and found out the medicine. இப்போ லேட்டஸ்டாக பல விஷயங்கள் வந்துச்சு. இந்த ஒரு விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன். Namaste.
இந்நேரம் வரை கொண்டாடினோம். பராசக்தி உயிர்களையெல்லாம் பார்ப்பதற்காக கைலாயத்தில் இருந்து சமவெளிக்கு நவராத்திரி நேரத்தில் வருவாள் என்று ஐதீகம். அதுபோன்று இன்று நம்முடைய அருள்மிகு அன்னையார் நம்முடைய உலகம் முழுவதும் அருளோடு பார்வையிட்டதை நாம் இதயத்திலே உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னையார் கடைசி நேரத்தில் அடுத்தபடியாக இருந்தபோது ஒரு பக்திமதி அன்னையாரை சந்தித்த போது அன்னையார் அந்த அன்னபூர்ணி அம்மா என்கின்ற அந்த பக்தி மதியுடைய சிரசை கடவி கொண்டு ஒரு சொன்ன செய்தி தான், உனக்கு மன அமைதி வேண்டுமானால் பிறருடைய குறைகளை காணாதே. அதற்கு மாறாக அனைவரையும் சொந்தமாக்கிக் யாரும் உனக்கு அந்நியமானவர்கள் அல்ல. ஏனென்றால் உள்ளத்திலிருந்து பரப்பொருள் மட்டும்தான். அதுதான் ஜெகத்தாகவும் ஜீவர்களாகவும் இருக்கிறது. இறைவனுக்கு அந்நியமாக எதுவுமே கிடையாது. வேற்றுமை அஞ்ஞானம் அதிலிருந்து துன்பங்கள் வருகின்றன. அந்த வேற்றுமைக்கு இடையே இருக்கக்கூடிய சொருப ஞானம் ஒவ்வொருவருக்கும் இருந்தாக வேண்டும். அப்பதான் நம்ம இந்த உலகத்தில் நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதனாலதான் நம்முடைய சாமிஜி சொல்லும் பொழுது தனித்திரு, விழித்திரு, நிறை நெஞ்சு படைத்திரு என்று சொல்லுவார்கள். அந்த தியானம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. உள்ளது பரம்பொருள் தான், ஆனால் பிரபஞ்சமாக நமக்கு காட்சி கொடுப்பது. அதனால தான் இந்த வேற்றுமையெல்லாம் அந்த பரம்பொருள் தான் இந்த பிரபஞ்சமாக ஆகியிருக்கிறது அப்படிங்கிறது மாதிரி நமக்கு அந்நியமானவர் யாரும் கிடையாது. அனைவரையும் ஒருவருக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும். அப்படித்தான் பரமஹம்சனுடைய ஆதியோட அங்கமாக அவருடைய வாழ்வு இருந்தது. அவர் மாணவர்களை இந்த அருள் நெறிக்கு தயார் செய்தார். பிற்காலத்தில் அருள் நெறி பிரச்சாரத்தை சுவாமி விவேகானந்தர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை பரமஹம்சருக்கு இருந்தது. ஏனென்றால் தியான சித்தன், பிறப்பிலேயே அவர் தியான சித்தன். இப்படி ஒரு தூய ஒரு பிறப்பை கண்டது பரமஹம்சர் ரொம்ப வியந்தார். இந்த உலகத்தில் பற்று இல்லாத தன்மை மாணவனாக இருக்கும் பொழுதே உடல் உணர்வை தாண்டிய நிலையிலே ஆத்மஸ்வரூபத்திலே நிலைப்பட்ட நிலையிலே அவர் இருப்பதை கண்டு அப்படியே அவன் மகிழ்ந்தார். அவருடைய வைராகியத்தை நினைச்சு அவன் அருகில் உட்கார்ந்துருக்கும் பொழுது பூரி படைப்பான். பிற்காலத்தில் அவன் மிகப்பெரிய காரியங்களை செய்வான் என்பதற்கு திட்டவட்டமாக பரமஹம்சருக்கு தெரியும். அதை மனசில் வச்சுக்கிட்டு அவர் பரமஹம்சர் நரேந்திரன் கேட்கிறார், நீ பிற்காலத்தில் ஒரு துறவியாகி
அவருடைய தர்மப்படி திருவோட்டை கையில் எடுத்துக்கொண்டு வீதி வழியே போகின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது உன்னிடம் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சக மாணவர்கள் அவர்கள்லாம் இந்த நேரத்தில் பிரபுகர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அங்கே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நீ வீதி வழியாக போகும் பொழுது இதோ பார் நம்முடைய நரே அவனுடைய தலையெழுத்து இப்படி ஆகிவிட்டது என்று உன்னை ஏளனம் செய்கின்ற முறையிலே கேலி செய்தால் நீ என்ன செய்வாய் அப்படின்னு பரமஹம்சர் இந்த நரேந்திரனை கேட்டார். அப்போது நரேந்திரன் சொன்னார், மதம் கொண்ட யானை ஒன்று வீதி வழியாக போய்கொண்டிருக்கிறது. குட்டி நாய்கள் குறைக்கின்றன. அப்படி குறைப்பதை பொருட்படுத்தாமல் தன் போக்கிலே அந்த மதம் கொண்ட யானை செல்லும். அப்படி நான் செல்வேன் என்று நரேந்திரன் சொல்கிறார். பரமஹம்சருக்கு ரொம்ப சந்தோஷம். எடுத்த ஒரு காரியத்தில் நிலை பெற்றிருக்கக்கூடிய ஆண்மை சிங்கம். ஆனால் அதை அவர் அந்த கருத்தை மட்டுப்படுத்துகிறார். அந்த அளவுக்கு போய்விட வேண்டாம். அவர்களும் நாராயண சுரூபம் என்பதை மறந்து விடாதே. எல்லாருமே கடவுள் தான். இந்த மாதிரி நீ அந்த அளவுக்கு நீ சென்று விட வேண்டாம். உன்னுடைய கருத்தை, உன்னுடைய கண்ணோட்டத்தை இப்படி மாற்றிக்கொள். எல்லாம் இறைவனுக்கு அந்நியமானது யாரும் கிடையாது. எல்லாம் நாராயண சுரூபம் தான். இதை மறந்து விடாதே அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துறேன். அப்படி இந்த உலகத்தில் யாருமே அந்நியமானவர்கள் கிடையாது. இறைவனுக்கு அந்நியமானவர்கள் கிடையாது. நமக்கு அந்நியமானவர்கள் கிடையாது. அதான் அன்னையார் சொன்னார்கள். எல்லாரையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரையும் வெறுக்கக்கூடாது அப்படிங்கிற முறையில் ஒரே கருத்து தான். அன்னையருடைய இந்த ஜெயந்தி விழாவில் பங்கெடுக்கக்கூடிய நாம் அனைவருக்கும் அன்னையருடைய அருள் பரிபூர்ணமாக கிட்டுவதாக. शारदा देवी अवळन
ஸ்வரூபமாய் காட்சி தருகிறாள் பக்தி ஸ்வரூபமாய் காட்சி தருகிறாள் அன்னை சாரதா தேவி அவள் நண்பனும் தாய் வடிவ துறவி அன்னை சாரதா தேவி சக்தியை தந்திட இணைத்திட்ட கரங்கள் சத்திய வழிகாட்டும் தீபங்கள் கண்கள் சக்தியை தந்திட இணைத்திட்ட கரங்கள் சத்திய வழிகாட்டும் தீபங்கள் கண்கள் சாந்தி தவழும் முகம் சமதமஞானம் சாந்தி தவழும் முகம் சமதமஞானம் சாதனைகள் புரிந்திட்ட தவ திருக்கோலம் சாந்தி தவழும் முகம் சமதமஞானம் சாதனைகள் புரிந்திட்ட தவ திருக்கோலம். ஸ்ரீ சாரதா கல்வியியல் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியை கனகலட்சுமி அவர்களை அன்னை ஸ்ரீ சாரதா தேவியிடம் என் பிரார்த்தனை என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை மாதம் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அன்னை ஸ்ரீ சாரதா தேவியிடம் பிரார்த்தனை. அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் திருவடிகளுக்கு என் நடந்து கொண்ட நமஸ்காரம். தூய அன்னையை முதலில் மேன்மிகு பண்புகளாகிய எல்லையற்ற அன்பு, அளவற்ற அர்ப்பணிப்பு, இனிய இரக்கம், கலங்கமற்ற கருணை, தூய உள்ளம், பரிசுத்த தாய் உள்ளம், சமயோகித புத்தி, குழந்தைகளை பராமரிக்கும் விதம், கால்நடை கவனிப்பு, துடிவு இருந்து அளவிலடங்கா குணங்களில் ஒரு சிலவற்றை எனக்கு வாழ்நாள் முழுவதும் வந்துள்ளார்கள். அன்னையை நன்றி மேம். ஆசிரியர்கள் இணைந்து அன்னையார் பாடலை பாட இருக்கின்றனர். காலேஜ் ஸ்டார்டிங் அதாவது படிக்கிறப்ப உள்ள வரப்ப எனக்கு அன்னையார் பற்றி ரொம்ப பெரிய அளவில் எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு அன்னையார் பற்றி தெரியக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸில் அன்னையின் சரிதம் அப்படின்னு ஒரு புக்கு நம்ம படிப்போம், இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் அந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அன்னையாரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு தாகம் எனக்குள்ள வந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு வந்து தெரியாது உண்மையிலே. அப்புறம் நிறைய இங்கே நம்மளோட கல்லூரி நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்கும். சுவாமிஜிகள், அம்பாக்கள் எல்லாரும் பேசுகிறப்ப அன்னையாரை இன்னும் அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சது. இவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு பெண்மணி இருக்காங்களே, நம்ம இவ்வளோ நாள் அவங்கள பற்றி தெரியாமையே இருக்கோமே அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம். ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சிகள் மூலமாக எனக்கு அன்னையாரை பற்றி தெரிய வர ஆரம்பிச்சது, ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது காரணம் அதுதான். அப்புறம் அம்மா அடிக்கடி நம்ம கிட்ட சொல்லுவாங்க, அதாவது நம்ம அன்னையாரோட ஆசை இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த வளாகத்துக்குள்ளே இருக்க முடியும் அப்படிங்கிறது. உண்மையிலேயே அன்னையாரோட ஆசை எனக்கு அதிகமாக இருக்குது. அதாவது நான் படிக்கும்போதும் ஒரு 3 வருடங்கள் இங்கே இருந்திருக்கேன். இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதும் இங்கே இருக்கிறதுல அந்த சாரதா சுதாஸ் அதாவது அன்னையின் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுகிற ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உண்மையிலே. அப்புறம் அன்னையாரோட கிரேஸ் வந்து நான் இப்போ ஒரு 1 month பேக் இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். எப்படி அப்படின்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்ப எனக்கு வந்து அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அன்பு மொழிகள் அப்படின்னு ஒரு புக்கு கிடைச்சிது. அப்போது எனக்குள்ள ஒரு இன்ட்யூஷன், இல்லை இதை நம்ம வந்து மேம் கிட்ட கேட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ட்ராவில் நான் வந்து அந்த புக்கை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 2 பேஜ் மட்டும் ரீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டேன், என்னோட ட்ரால் எடுத்து வச்சுட்டேன். ஆனால் ஒரு பற்றி நான் அந்த புக்கை எடுத்து வச்சு ஒரு 1 week இருக்கும். உடனே எனக்கு வந்து சொன்னாங்க காலேஜ்லேருந்து, நீங்கள் தான் பேசணும் இந்த தடவை சாரதா தேவி பற்றி அப்படின்னு. உண்மையிலே அந்த இடத்துக்கு அன்னையாரோட பேச நான் நல்லா ஃபீல் பண்ணேன். ஏன்னா இவ்வளோ நாள் நான் எடுத்து வைக்காத இப்போ என்னோட ட்ரால் வந்த உடனே அம்மா வந்து சொல்லாமல் சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மாவை பற்றி சொல்லணும், சாரதா அம்மாவை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அம்மாவின் தோற்றம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு மென்மையான உடை, மென்மையான மனதுடன்
but she is a hard worker, Shauzi. Do all the household work. பிறப்பிடம் உயர்த்தல் பண்பு என்ற தலைப்பில் நாடக நிகழ்வுகளை நாம் முன் நடித்து காட்ட வருகிறோம். அனைவருக்கும் நமஸ்காரம். பிறப்பினும் உயர்ந்தது பண்பு. உயர்குலத்தில் பிறந்துவிட்டதனாலே ஒருவன் உயர்ந்தவன் ஆகிவிட முடியாது. அவனுக்கு கருதப்படும் குலத்தில் பிறந்துவிட்ட காரணத்திற்காகவே ஒருவன் தாழ்ந்தவன் ஆகிவிட மாட்டான். ஆன்றோர்களை உண்மையை அறிவர். அவர்கள் யாரும் பக்திக்கும் பண்பிற்குமே முதலிடம் கொடுப்பர்.
कारिणी मां त्वं मे ब्रह्म सनातनी मां शारदेश्वरि शुभगे मां विविध विभूति विधारिणी मां ज्ञानालोक प्रदायिनी मां विश्वक्रीडा कौतुकी मां विश्वाधिष्ठित चिन्मयी मां मन्दस्मित स्मरहारिणी मां भक्तानुग्रहकारिणी मां योग भोग वरदायिनी मां शान्ति सुधानि स्यन्दिनी मां त्वं मे ब्रह्म सनातनी मां शारदेश्वरि शुभगे मां भ्रान्तिरोग विषहारिणी मां कान्ति योग सुखदायिनी मां वीर नरेन्द्र प्रहर्षिणी मां समाधि चिरचितिदायिनी मां वीर्यवलाभयकारिणी मां तापत्रय हरहारिणी मां सर्वोत्तुंग सुवासिनी मां प्रसन्नव